சிஎஸ்கே win by 5 விக்கெட்ஸ் மக்களே. வெற்றி பெற்று விட்டார்கள் மஞ்சள் வீரர்கள். ஆஹா, எம்எஸ் தோனி களத்தில் இருக்கும் போதே மாபெரும் வெற்றி. ஒரு கடைசி வரைக்கும் அப்படியே ட்விஸ்டை கொண்டு வந்து எங்கப்பா ஒரு வேளை இதுக்கு முன்னாடி போன மேட்ச் மாதிரியே ஜெயிக்காம போயிடுவாங்களோ, மண்ணை கவிடுவாங்களோ, நம்மளை கண் கலங்க வச்சிருவாங்களோ அப்படின்டா கண் கலங்க வச்சாங்க. பட் இது வெற்றிக்கான ஆனந்த கண்ணீர் அப்படின்ற மாதிரி அரங்கு முழுக்க கரகோஷத்தோட அற்புதமான ஒரு விக்டரி பெற்றிருக்காங்க. இதுதான்ல மஞ்சள் வீரர்கள். இந்த மாதிரியான ஒரு வெற்றி இன்னைக்கு கண்டிப்பா கன்ஃபார்மாக மஸ்ட் வின் தேவைப்பட்ட ஒரு வெற்றி. அற்புதமான முறையில் சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதுலேயும் சூப்பரான முறையில் ஒரு சிக்ஸரு வேற லெவலில் ஒத்த கையில் அடிச்சாப்புல வேற மாதிரி எம்எஸ் தோனி 4 4 புட்டாப்புல அழகான முறையில் அற்புதமான முறையில் ஆடினாப்புல. இன்னைக்கு வேற சூப்பரான முறையில் ஒரு புதுமுக வீரரை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஷேக் ரஷீத் ஓப்பனிங்லேயே அற்புதமான முறையில் ரச்சின் ரவீந்திராவோட அழகான முறையில் ஆடினாப்புல. 19 பந்துகளுக்கு 27 ஓட்டங்கள் எடுத்திருந்தாலும் கூட நல்ல ஒரு தொடக்க ஆட்டம். இதுதான் தேவை. புதுமுக வீரர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். இருக்கின்ற அனுபவ வீரர்களுடைய அறிவுரையோட நல்லபடியாக டீமை கொண்டு போகணும். இந்த மேட்சை இப்படியே இதில் பார்க்கறதுக்கே நமக்கு வேற மாதிரி இருக்கு. இலங்கையிலிருந்து அப்படியே இந்தியாவுக்கு சிஎஸ்கே ரசிகர்களோட நேரடியாக சேப்பாக்க ஸ்டேடியம்ல இருந்து ஏதாவது ஒரு சென்னையில் ஒரு மேட்ச் தோனியோட விளையாட்டை பார்க்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கனவு. இந்த சீசன்ல எப்படியாச்சும் இந்தியாவுக்கு பார்க்குறேன். நான் அதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் வேற மாறிங்க எங்க இருந்து அப்படி தூக்கி எறிஞ்சாலும் டதார்னு விக்கெட்டை தகர்த்து ரன் அவுட் பண்ணார் பாருங்க எம்எஸ் தோனி. அப்பப்பா இன்னைக்கு தோனி ரசிகர்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்டான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லணும். ஸ்டம்பிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், அதோட ஒரு விக்டரி. வழக்கமாக சிக்ஸர்லாம் அடிப்பாப்புல, ஆனால் மேட்ச் லோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். பட் இப்போ ஃபினிஷிங்கில் ஒரு மேட்சும் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. வெளியால் ஒரு 3 பால் இருக்கு. சிவம் துபே சூப்பராக விளையாடினாப்புல. அண்ட் இன்னைக்கு எல்எஸ்ஜி ஆஹா அற்புதமான முறையில் ஆரம்பமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அதிரி புதிரி ஆக்கிட்டாங்க. 166 ஓட்டங்கள் எடுத்திருந்தாங்க. 7 விக்கெட்டு போயிடுச்சு. 7-4 ரீசன் ரிஷட் பண்ட் மட்டுமே 63 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். இந்த பக்கமாக மதிஷா பத்திரனா 2 விக்கெட்டுகள், ரவீந்திர சட்டேச்சா 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். ரவி பிஷ்ணோய் அவரும் 2 விக்கெட்டு, ரச்சின் ரவீந்திரா 37 ஓட்டங்கள், சிவம் டுபே 43 ஓட்டங்கள், எம்எஸ் தோனி 26 ஓட்டங்கள், 4 4 1 சிக்ஸர் உட்பட சிஎஸ்கே win by 5 விக்கெட்ஸ். அப்படியே கண்டினியூவாக வின் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு மஸ்ட் வின் மேட்ச். கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வெல்லணும். டேபிளில் கடைசி இடத்துல இருக்கு பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சுப்பா. நம்ம கடைசியில் இருக்க டீமையா 5 கப்பு வாங்கி வச்சுட்டு இப்படி இருந்தால் எப்படி? ஸோ வாழ்த்துக்கள் எம்எஸ் தோனி அண்ட் வாழ்த்துக்கள் சிஎஸ்கே டீம். சூப்பரான முறையில் விளையாடிய அனைத்து வீரர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுமுக வீரர் ரஷீத் நல்லபடியாக கண்டினியூ பண்ணுங்க. வேற லெவல் விக்டரி அண்ட் வெற்றி. குட் நைட் மக்களே. அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம். கூடிய சீக்கிரம் முடிஞ்சா இந்தியாவுக்கு போய் மேட்ச் பார்ப்போம் நேரடியா. உங்கள் விஷஸ் அண்ட் பிரார்த்தனைகளோட தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கூட ஷேர் பண்ணுங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. இன்னைக்கு தான் நியூ இயரு.